ஹாய் கைஸ், இட்ஸ் சண்டே மார்னிங். காலையிலேயே வந்து மட்டன் எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எடுத்து கொடுத்துட்டு. அதனால் அதுக்காக ஃபஸ்ட்டு சூப் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருந்தேன். சூப் வச்சுட்டுனா பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுருவேன். என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரே சாப்பாடுனா அந்த மட்டன் சூப்பு தாங்க. உங்கள் குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மட்டன் சூப் ரெடி பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான மட்டும் அரைஞ்சி வச்சுட்டு அப்புறம் ஒலை மட்டும் வச்சுட்டு போயிட்டு பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா சார் அப்போ தான் தூங்க வச்சு அவன் முழிச்சிருந்தானா அவனை படிக்கவே வைக்க முடியலங்க. பாவம் பிள்ளை எழுதவே இல்லை, 2 நாள் ஆயிடுச்சு. சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் எழுத வச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் ஹோம்ஒர்க்கை எழுத வச்சதுனால அப்பப்போ வந்து அம்மா ஹோம்ஒர்க் எழுதலாமான்னு பிள்ளை பொறுப்பாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. லேட்டு அப்புறம் நோட் 2மே எழுதி முடிச்சாச்சு. அவங்க ஸ்கூல் பேக் அவங்க திங்ஸ் வந்து பத்திரமா எப்பவுமே அவங்க எடுத்து வச்சிருவாங்க கையோட. சாப்பாட்டு வச்சுட்டு குழம்பு தாளிச்சு விட்டுருந்தேன். அதுக்குள்ள சார் அவனே அப்பவே ஏஞ்சிட்டான். அவன் அது கால்ட்டு நின்றுட்டே இருந்தான். அவனை சமாளிச்சுட்டு ஒரு பக்கம் அப்படி சமைச்சிட்டு இருந்தேன். அப்படியே பிள்ளைங்களுக்கு சூப்பை ஊற்றி சாப்பாடு விட்டு விட்டாச்சுங்க. இவங்க சாப்பாடு விட்டாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டாங்க. நான் அப்படியே சேர்ந்து சாப்பிட்டேன். என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைப்பேன்னு சொல்லி நாளைக்கு நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பாய்.